ஓகே வெல்கம் சொல்லியா வெல்கம் சொல்லுங்க வெல்கம் எப்பவுமே நம்ம சேனல்ல சொல்லுங்க ஓ சூப்பர் அதனால வந்து வெல்கம் சொல்ல மாட்டோம் சோட்டுவை பத்தி ஒரு ஃபேன் ஒருத்தர் வந்து எங்களுக்கு இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு என்னவா இருக்கும் சோட்டுவை வந்து இந்த 2 பேர்ல யாருக்கு ரொம்ப அதிகமா அவனை பத்தி தெரிஞ்சா புரியும் யாருக்கு சோட்டுவை பத்தி அதிகமா புரியும் புரியும் who knows சோட்டு better யார் சோட்டு அம்மி தானே சரி அதுக்கு வந்து நம்ம சும்மா அதை ரெஸ்பாண்ட் பண்ணாம அதையே ஒரு வீடியோவா பண்ணலாம் எங்களுக்கு சண்டை வந்துருச்சு ஆமா சோட்டு பத்தி யாருக்கு நல்லா தெரியும் ஒரு வாக்குவாதம் அப்பலாம் ஒண்ணு இல்ல என்ன எடுக்கிறது வீடியோ தெரியல சரி நீங்க சொன்னதை வச்சே எடுப்போமேன்னு ஒரு கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது புது புது கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சா கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு நாங்க சுத்தி கான்செப்ட் பண்ணுவோம் யாருக்கு சோடு நல்லா தெரியுன்றதுனால ரெண்டு போட்டியே வந்து சரி ஒரு போட்டியாவே வச்சு நம்ம யாருக்கு நல்லா தெரியுது நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் சபாஷ் சரியான போட்டி ரொம்ப சாதாரணமா ஒரு 4-5 கேம் நாங்க வச்சிருக்கோம் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே அந்த கேம் விளையாடி யாருக்கு சோட்டை பத்தி நல்லா தெரியும்ன்றதை இன்னைக்கு நாங்களே தெரிஞ்சுக்க போறோம் எங்களோட சிந்தனைகளும் பார்க்க போறீங்க சோட்டு கண்ணுல ஒரு மரண பீதி தெரியுது ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அவனுக்கு பிடிச்ச டாய் எது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்போ ஆளுக்கு ஒரு டாய் கொண்டு வந்திருக்கோம் அதுல அவனுக்கு எந்த டாய் பிடிக்குது அப்படின்னு அவன் எதை சூஸ் பண்றானோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓகே இங்க பாரு எது வேணும் சோட்டு ஐ லவ் யூ தூங்கா இங்க பாரு எது வேணும் சோட்டு எது வேணும் வச்சு எது வேணும் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா ஒரு வச்சிட்டு போய்ட்டான் எடுத்து உன்னோட இந்தால பிடிக்கும் கோழி டாய் டாய் பிடிச்ச டாய் எடு ஏடா எது வேணும் பொம்மை எது வேணும் எடுத்து பொம்மை எடு அந்த சவுண்ட் போடுது எடு சார் சவுண்ட் வரலையே சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க சவுண்ட் வரும் சவுண்ட் இதான் அவனுக்கு பிடிக்கும் உண்மையாவே ஆத்மார்த்தமா அதுதான் அதுதான் பிடிக்காது அது அவனுக்கு டிசைன் பண்ணிட்டுதான் பிடிக்காது நீ வச்சுக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டேன் ஒத்துக்கறியா இல்லையா அவ்வளவுதான் எதிர்பார்க்கவே இல்ல நான் இதுதான் அவனுக்கு இப்ப புதுசா வாங்கி இருக்கிறது என்னமோ பண்றீங்க எப்ப பாரு உங்க டாடி தான் இது பண்றீங்கன்னு கட்டிபுடுறா அடுத்தது என்ன வச்சுக்கலாம் அடுத்தது நான் சொல்றேன் சோறு எப்ப பார்த்தாலும் சோறு சோற்றுக்கு எந்த சோறு பிடிக்கும் நான் தான் டெய்லி சோறு கலந்து வைக்கிறேன் சோறுனா எனக்கு தான் தெரியும் சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிட இடம் வந்துரும்ல இருக்கிறது 2 தான் சோறு அவனுக்கு பிடிச்சது இல்லை அவன் எல்லாமே சாப்பிடுவான் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் ஒண்ணு பிடிகிரி எடுத்துட்டு வரணும் இல்லைன்னா தயிர் சோறு எடுத்துட்டு வரணும் இவன் 2 எது எடுத்துட்டு வந்தாலும் போட்டுக்கு என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் சமப்பூத்துக்கு அவன் போல எதை பிக் பண்றான்னு பார்ப்போம் அப்பதான் அந்த பொம்மையை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணான் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்பதான் வந்து இதை பிடிப்பான்னு பட் லக்கினி என் பிள்ளை என்ன காப்பாத்திருச்சு எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா என்ன எப்படி இன்னொரு சொல்லு காட்ட மாட்டேன் அப்புறம் நானும் அதே கூட கொண்டு வந்து போறேன் நான் சொல்லல அது என்ன பண்றீங்க இப்போ அதெல்லாம் விடுங்க என்னடா அது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாங்க குண்டு குண்டு வச்சிருக்காங்களா குண்டு வைக்கிறாங்க ஸ்டைலா கொண்டு வந்து அது செல்ஃப் எடுத்து பனானா இருக்கும் நல்ல இல்ல என்னது இது தயிர் சோறு அங்க என்ன பச்சிருக்க அங்க யாரா இருக்க யாரும் இல்ல ஒரு நிமிஷம் அடி ஏங்க பெடிகிரிக்குள்ள பிஸ்கட் ஒன்னு சொல்ல இருக்காங்க அட பாவி சண்டாளா சரி பிஸ்கட் எடுத்துறேன் விடுங்க இல்ல வச்சுக்கோ பாருங்க நீ வச்சுக்கோ சோட்டு எந்திரி பவுல் சொல்ல கூடாது என்ன இங்க வா உட்காரு எது தொடங்கி போட்டு சொன்னனா பக்கத்துலயே வச்சிட்டு சோட்டு
சொல்லுமா என்ன அவசரப்படாத சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன அவசரப்படாத தயிர்ரா இருந்துட்டு போ. இப்போ பாண்டி ஆன்ட்டி சொல்லுமா இவர் சொல்லுமா இந்த பிஸ்கெட் போட்டு ஏமாத்தி கொண்டு வந்துருங்க. காலி போல் பார்த்ததுண்டா காலி போல் ஆனா ஊட்டி ஊட்டி ஏமாத்துறீங்க பிள்ளைங்க. மனம் கஷ்டம் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு சரி நான் தோத்துல இந்த இதுல வச்சுக்கேன். நீங்க தேய்ச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்க தேய்ச்சிட்டீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அவனோட டாய் ரவுண்ட்ல அவன் என் டாய் தொட்டு என்ன ஜெயிக்க வச்சானா, அதுக்கப்புறம் ஆளுதற்காக அவன் டாயை போய் தொட்டானா கிடையாது. அவன் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேடி நீயும் இப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் என் சாப்பாடு. சரியா ஐயா போங்கு நான் உண்மை அங்க பாரு ஒரு கேக்குது ஒரு பிள்ளை ஏமா ரெடி பண்றா பசிக்குதுடா. சோட்டுக்கு என்ன கலர் பிடிக்கும் தெரியுமா? டாக்ஸ் ஆர் கலர் பிளைண்ட். சோட்டு டாகா சோட்டு ஹியூமனாய்ட். அப்புறம் பிடிச்ச கலர் வந்துட்டு கொஞ்சம் டவுட் தான் எனக்கு தெரியல. இப்படி தோல்வி எடுத்துக்கிறியா? அப்போ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சோட்டு கொடு. கிளம்ப சொல்லு கிளம்ப சொல்லு. இது ஒண்ணு அச்சிடாத மாதிரி பின்னாடியே போகும் பின்னாடி. இது ஒண்ணு போதாது, இது ஒண்ணு போதாது, இது ஒண்ணும் போதாது. ஆடி தரணும். சரி யார் கலர் பிடிக்குதுன்னு பாப்போமா? ஓகே சரி இப்ப எப்படி வைக்க போறோம்? வேற ஒரு பொருள் இருக்கு. நீங்க முதல்ல என்ன கலர் சொல்லுங்க. பிங்க். ஓகே நீ என்ன கலர் சொல்லு? நான் வந்து ஒரு கலர் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மயில் கழுத்து கலர். மயில் கழுத்து கலரா? மயில் கலர் கேள்வி மயில் கழுத்து கலர். மயில் உடம்பெல்லாம் கலர் கலர், கழுத்து மட்டும் ஒரு கலர்ல இருக்கும். உடம்பு கட்டுறவங்க அந்த மாதிரி மயில் கழுத்து கலர். அதான் என்ன கலர்? மயில் கழுத்து கலர். கலரே மயில் கழுத்து கலரா? மயில் கழுத்து கலர் தெரியாதா சோட்டு? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். மயில் கழுத்து கலர். இது பேர் தான் மயில் கழுத்து கலரா? முதல்ல எங்க கலர் தெரியுது மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க. இதுக்கு ஒரு கலர் வச்சிருக்கா, இந்த கலர் தான் உனக்கு பிடிக்குமா? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. தங்கப்பிள்ளை உங்களுக்கு என்ன கலர் வேணும்? இந்தாங்க எது எந்த வேணும்? கலர் வேணும்? தங்கம் எது வேணும்? தங்கம் எது வேணும்? இத கொடுங்க. ஐயோ லைட் இருந்துச்சு. லைட் இருந்தா அவனுக்கு அதான பிடிக்கும். சோட்டு சோட்டு இந்தா. எது வேணும் சோட்டு? தூரம் படிச்சா என்ன பண்ணுச்சு? அதாவது சாப்பாடுல மட்டும் நீ ஏமாத்தலாம் சரியா? எது வேணும் சோட்டு? தந்தல இந்த மாதிரி சோட்டு. இந்த மாதிரி மணி சோட்லாம் கேளுங்க. எது வேணும் சோட்டு? எது வேணும்? சோட்டுக்கு எது வேணும்? அதுதான் வேணுமா? ஓ இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு. எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு. ஐ அம் தி பெஸ்ட் டாட் எவர். அப்படி பண்ற இதான உனக்கு கிளு பிடிக்கும். இந்த இது வாங்கி அவனுக்கு அது பிடிக்காது, அது வெயிட்டா இருக்கும், அது மாதிரி கலரே இல்லாத. அது இடுவல்ல. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். கோட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை செய்யறான் அப்படின்னா இப்ப புரியுது அது காரணம் யாருன்னு. என் வளர்ப்பா இருந்தா தரமா வளர்த்துருப்பேன். நான் ஆபீஸ் போற கேம்ப்லாம் ஒருத்தி வந்து தான் சுயநலத்துக்காக அவனை வந்து வளர்த்து சேட்டை பண்றது, அடம் பிடிச்சி கேட்கறது, இது எல்லாத்தையும் வளர்த்துருக்காங்க இப்ப. ஸோ இதுல தெரிஞ்சிருக்கும் சோட்டை பத்தி நல்லா தெரிஞ்சது யாரு அப்படின்ற அந்த முடிவு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். யாரு நான் தான். ஈக்குவலா ரவுண்ட் வைக்கணும், ஈக்குவலா பாயிண்ட் வரணும், அப்படிதானே? சரி ஆமா இப்ப 3 இதுல நான் 2 ஜெயிச்சிருக்கேன், நீ 1 ஜெயிச்சிருக்கேன். இன்னொன்னு வைங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சின்ன வச்சு தையே ஈவன் நம்பர்ஸ் தான் வைக்கணும். ஆமா அப்படியும் தோல்வி ஒத்துக்க. இன்னொரு ரவுண்ட் போலாம். ரெடி நான் ரெடி. லாஸ்ட் ரவுண்ட். லாஸ்ட் ரவுண்ட் ஓகேவா? ஸ்மெல். ஸ்மெல் எப்படி நீங்க கொடுக்க முடியும்? சோட்டுக்கு பிடிச்ச ஸ்மெல் லாஸ்ட் எனக்கு ஸ்மெல். என்னடா ஏ இந்த சாப்பாடுல பிஸ்கெட் போட்டு கொண்டு வந்தவங்க இல்லாம நீ டீசெண்டா தான் ஒண்ணு பண்ணா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை. ஏமாத்துற புத்தி போல வச்சுக்காதீங்க. பால் இப்ப நான் என்ன ஏமாத்துறேன்? அழகா பால்ல ஏமாத்துறாங்க. மயில் கழுத்து கலர். சாப்பாடுல ஏமாத்துறாங்க, பால்ல தோத்து இருக்கும். ஓ சும்மா எனக்கு அந்த பால தூக்கி போட்டான். நீ கிளிகளுக்கு போய் தான் உனக்கு பிடிக்கும். இந்த பாருங்க. இந்த கூட இல்ல. பூ ரெண்டு பிரிச்சு ரெண்டு பிரிச்சு பூ ரெண்டு பிரிச்சு எப்படி பிரிச்சு மில்க் ஆவுது பூ அடிக்குது. அடிக்குதா? சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்களேன். அது அவனுக்கு தும்மல் வருது. பைத்தியமா நீங்க? தும்மல் வரும் அவனுக்கு. அது அவனுக்கு எப்போதும் ரொம்ப பிடிக்கும். பாப்போம். ரெடி? பாப்போம் இந்த வாட்டி பாப்போம். இது டைனா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா சோட்டோ புரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம்.
வின்னர் வந்து டிக்ளரேஷன் கிடையாது. பாப்போம். சரி ஓகே நம்ம இங்க வச்சிருவோம். அவன் மேலே இருக்கட்டும். எங்க வந்து எடுக்கறான்னு பாப்போம். சரி ஓகே நீங்க கூட வச்சு. ஓகே அவன் ஹோல்ட் பண்ணுங்க. சொல்லு ஸ்டேமா. இங்க ஒன்னு போடுறேன். இங்க ஒன்னு போடுறேன். ஓகே ரெடி சோட்டு? சரி எடுத்து ஒரு போடு. கோ. போடு என்ன சொல்ற போடு. 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 சந்தனா. ஏ ஏ ஏ ஏ. சோட்டு இங்க பாரு இத பாரு இங்க பாரு. என்னத்த பாறா? என்னத்த போங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தா சொல்லணும். அட அவன் நேரா அங்க இருந்து டைரக்ஷன் போயிட்டான். அதான் ஸ்னிஃபிங் டாக். எது ஸ்மெல் வருது? இங்க பாரு. பாருங்க நீங்களே பாருங்க. சோட்டு இங்க பாரு. சோட்டு அது பாரு சோட்டு. சோ டை அவன் பாருங்க. எந்த நேரத்துல இருக்கான்? இது டை ஓகேவா? ஆமா டை. அப்ப நான் வின்னு. டையே என்னங்க ஓடுறீங்க? என்னங்க இது? அப்ப நான் 2 நான் 3 நீ 2. எந்த இடத்துல 3? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வின்னு. டை நான் கூட வின்னு. நான் பால் வின்னு. டை அப்ப 2 டை நான் பண்ணல. நான் 2 ஒண்ணு அப்படிதான் அதான் விஷயம். இல்ல. இதுல நான் வின்னு. சோ கேம் இஸ் டை. பொண்டாட்டி சொன்னா 2 1ன்னு கேடிட்டு போயிடணும். சரியா? இல்லனா அதுக்கு மாதிரி பேசிட்டீங்கன்னா உங்க உசுறு, உங்க வாழ்க்கை, உங்க மானம், உங்க மறுவாதை இதெல்லாம் போயிடும். அதனால நான் சொல்றது என்னன்னா எல்லாரும் பாட்டி பற்றி நடந்துருக்கேன். வரட்டா? சொல்லிட்டு போலாம். உங்களுக்கு பொண்டாட்டி யாரும் இல்லையே. அமுக டுமுகள் அமால் டுமால். அமுக டுமுகள் அமால் டுமால்.